Hey coders, welcome back to DK Software World. ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம C ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா print function in C. ஸோ இந்த வீடியோவில் printf அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன, அது என்ன பண்ணுது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேசிக் C ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த வீடியோ. ஸோ print அப்படின்றதோடைய மீனிங் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு C கோடு வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அந்த கோடு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்ற இந்த ரெண்டு வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கோட் அண்ட் இந்த கோடை வச்சு தான் நம்ம C ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வாய்டு மெயின் அப்படின்ற லைன் பாருங்கள். ஸோ இதில் வாய்டு அப்படின்றதோடைய மீனிங் நமக்கு தெரியும். ஸோ வாய்டு அப்படின்னா நத்திங், எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வாய்டுடைய மீனிங். ஸோ இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மெயின் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த ஒரு C ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதில் கண்டிப்பாக மெயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு C ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ அப்படியே அது C ப்ரோக்ராமே இருந்தால் கூட அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த மெயினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பைக்கில் ஒரு ரைடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த பைக்கோடைய கீயை வச்சு அந்த பைக்கை ஆன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த பைக்கில் ரைடும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் அந்த கீயை வச்சு பைக்கை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த கீனுடைய வேலை அப்படின்றது ஏதாச்சும் இருக்கா? ஸோ அந்த கீயை நீங்கள் எடுத்துட்டா கூட பைக்கு கண்டிப்பாக போக தான் போகும். ஸோ அந்த கீனுடைய வேலை பைக்கை ஆன் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கீனுடைய வேலை அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அதே தான் இங்கே மெயினுடைய வேலையும். எந்த ஒரு C ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் மெயின் ஃபங்க்ஷனுடைய வேலை. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ இங்கே நம்ம ஏன் வாய்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ண போகுது, அது எந்த ஒரு வேல்யூவையும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே வாய்டுன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஏன் மெயின் ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது, ரிட்டர்ன் அப்படின்னா என்ன, ஏன் வாய்டு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஏன் வாய்டு அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு அப்போ ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன அப்படின்றது தெரிஞ்சால் போதும். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாய்டு மெயின் அப்படின்ற லைன் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த printf அப்படின்ற இந்த லைனுக்கு வரும். ஸோ இப்போது நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு வச்சுக்கோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியலை. ஸோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், லைப்ரரிக்கு போயிட்டு அந்த கான்செப்டை ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு நம்ம வருவோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கம்ப்யூட்டர் printf அப்படின்றத பார்த்த உடனே கம்ப்யூட்டருக்கு என்னன்றது தெரியாது. ஸோ printf என்ன வேலை பண்ணணும் அப்படின்றதும் கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஃபஸ்ட் லைனுக்கு போகும். ஓகேவா? ஸோ இந்த stdio அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியில் printf என்ன பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி C டெவலப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து இதில் எழுதி வச்சுருப்பாங்க. நமக்கு எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னன்றத ஒரு புக்கில் ஏதோ ஒரு ஆத்தர் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி printf என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த stdio அப்படின்ற லைப்ரரியில் C டெவலப்பர்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் லைப்ரரியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம stdio பக்கத்தில் .h அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த .h கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு ஹெடர் ஃபைல் அப்படின்றது மீனிங்.
ஹெடர் ஃபைல் அப்படின்னா லைப்ரரி. ஓகேவா? ஸோ இந்த stdio அப்படின்றதோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். ஓகேவா? ஸோ இந்த லைப்ரரியை இன்க்ளூட் பண்ணாதான் கம்ப்யூட்டர் printf அப்படின்றத பார்த்த உடனே இந்த லைப்ரரியில் வந்து தேடும். ஓகேவா? ஸோ சியில் எந்த ஒரு லைப்ரரியை அதாவது ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னாடி ஹேஸ் இன்க்ளூட் ஆங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த லைப்ரரியை கொடுப்போம். ஓகேவா? இன்கேஸ் இந்த ஹேஸ் இன்க்ளூட் stdio.h அப்படின்றத கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு எரர் வந்து காட்டும். என்னன்னா printf இஸ் அன்டிஃபைன்டு. அதாவது printf அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும். ஸோ இப்போ இதை இன்க்ளூட் பண்ணாதான் printf அப்படின்றத பார்த்த உடனே கம்ப்யூட்டர் அங்கே போய் தேடும். ஸோ அப்படி இந்த printf பற்றி stdioல என்ன தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா printfக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே அவுட்புட்டில் காட்டணும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இப்போது printf என்ன பண்ணணும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ உடனே அகெயின் இந்த லைனுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ ரிட்டன் ஆகிட்டு இப்போ printf அப்படின்னா என்ன? printfக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். printfக்குள்ளே இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அதை அவுட்புட்டில் காட்டணும் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு தெரியும் இப்போது. ஸோ அதை அப்படியே நமக்கு அவுட்புட்டில் காட்டிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைப்போமோ ஸோ அதே மாதிரி சி ப்ரோக்ராமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த printf பக்கத்தில் ஒரு கோலன் வந்து வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்றத காட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம கேர்லி ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் பக்கத்தில் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆஃப் த லைனில் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் சி ப்ரோக்ராம் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போது இந்த கோடை நம்ம ஒரு ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு சி ப்ரோக்ராமையும் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். மேபி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது ஒரு மேட்டராகவே தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்த கோடை நான் அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு மேலே ரன் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆயிரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்புட் வந்து காட்டுது. ஓகேவா? ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் printf உடைய வேலை. ஸோ இங்கே நீங்கள் ஹலோ வேர்ல்டு அப்படின்றதான் கொடுக்கணுன்றது கிடையாது. என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ராம் அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் காட்டிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்க போகிறேன். என்னென்னா ஸோ இதே கோட் யூஸ் பண்ணி ஹாய் உங்கள் நேமை அதாவது ஹாய் நேம்னு இருக்க இடத்துல உங்கள் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் வந்ததுக்கப்புறமா அந்த கோடை கமெண்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ நான் அது கரெக்டாக இல்லையான்றதை சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் அவுட்புட் வந்துருச்சுனாலே அந்த கோடு கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.